திரு வன்னியரசு பல்வேறு விமர்சனங்களுக்கு வித்திட்டு இருக்கு. திரு ஆசீர்வாதம் அவர்கள் சொல்லும்போது திமுகவோட தேவையெல்லாம் இங்க இல்ல, பாரதிய ஜனதா அப்படி எல்லாம் இல்ல. ஆனா திரு அக்னி சொல்கிறாரு 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க, 4 வருடமா ஒரு மறைமுகமான கூட்டணியா நடத்திக்கிட்டு இருக்காங்க என்கிற அளவுக்கு அவர் விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதுக்காக தான் இன்றைக்கு அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது, அதனால ஒரு சாஃப்ட் அப்ரோச் தான் டீல் பண்ணுவாங்க திமுக அப்படின்னு சொல்றாரு. அவர் பாஜகவை சேர்ந்தவர், ஒரு அதிமுக ஆதரவாளர், 2 பேரும் பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை சொல்லட்டும். அவர் அப்ரோச் பண்ண சாஃப்டா இல்லை அப்படிங்கிறது அவங்க 2 பேரும், அதுக்குள்ளே நான் போகலை. நான் இந்த கூட்டம் குறித்து நான் பேச விரும்புகிறேன். இப்போ மரியாதைக்குரிய காங்கிரஸினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருத்தர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சொல்லும்பொழுது இன்றைக்கி பேசியிருக்கிறாரு. இது ஆயோக் அல்ல, நிதி ஆயோக் இல்லை, நிதி ஆயோக்யா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது விக்சித் பாரத் குறித்து பேசுவதற்காக நிதி ஆயோக் நடத்தப்படுகிறது. தங்கள் செயல்பாடுகள் மூலம் சமூக அமைதியை சீர்குலைப்பவர்களால் என்ன வளர்ச்சியை கொடுக்க முடியும்? பாராளுமன்றம், நீதிமன்றம், பல்கலைக்கழகங்கள், ஊடகங்கள் மற்றும் அரசியலமைப்புகளை சீர்குலைப்பவர்கள் என்ன வளர்ச்சியை தருவார்கள்? பொருளாதார ஏற்றத்தாழ்வு குறிப்பிட்ட சிலரிடம் வளம் குவிந்து கிடப்பதை குறித்து இவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் சொல்லி ஜெயராம் ரமேஷ் மோடி அவர்களுக்கு, பாஜக அவர்களுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய பார்வை. இவங்க இந்த கூட்டமே சும்மா ஒரு நாடகமாக அல்லது ஏதோ ஒவ்வொரு வருஷமும் மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தலைமையில் இந்த திட்ட கமிஷனை கலைச்சிட்டு இவர் புதுசாக நிதி ஆயோக்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டு முதலமைச்சர்களோட உட்காந்து ஒரு உரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் அவர் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு அவர் வளர்ச்சிக்கான அந்த விக்சித் இந்தியான்னு சொல்கிறதோ இல்லை வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அவர் என்ன பெருசாக பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போயிருக்கிறாங்க. அவர் அங்கே போரில் பாதிக்கப்பட்டு மருத்துவர் பரமேஸ்வரன் அவர்கள் போய் சந்திக்கிறாரு. இதுவரை பிரதமர் அவர் போய் பார்த்துருக்கிறாரா? இன்றைக்கி மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் காஷ்மீருடைய பூஞ்ச் பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களை பூரா சந்திக்கிறாரு, வீடு வீடாக போயிருக்கிறாரு. இதுதான் இவர்களுடைய தேசப்பற்றா? இவர் அரபு நாடுகளில் ரத்து பண்ணிட்டு நேராக எங்கே போனார்? பீகாருக்கு தான் போகிறாரு. பீகார் தேர்தல் முக்கியம். அப்போ பீகார் தேர்தலில் கவனம் செலுத்துறாரு. இதனால நிதிஷ்குமார் அவர்கள் இதை புறக்கணிக்கிறார். இது உடம்பு சரியில்லாமல் இல்லை, இது முழுக்க முழுக்க அவர் இதை எதிர்க்கிறாரு. கூட்டணியில இருக்கிற நிதிஷ்குமாரே புறக்கணிக்கும் போது இவ்வளவு எதிர்நிலைப்பாடுல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏன் புறக்கணிக்க கூடாது? நிதிஷ்குமார் அவர்கள் பீகாருடைய தேர்தல் ஒட்டி அதை பண்றாரு. நெருங்கி நம்ம எப்படி அதை பண்றது அப்படிங்கிற அடிப்படையில் அதை பண்றாரு. இப்ப நமக்கு இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கேளுங்க, என்னன்னா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி அமைச்சிட்டாங்க. நீங்க யூகங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இவர் போய் கூட்டணி வைக்க போறாரா? என்னுடைய கேள்வி. எதுவுமே இல்லை. சரி, நீ டாஸ்மாக் தொடர்பாக பேரம் பேசணும் அப்படின்னா டாஸ்மாக் தொடர்பாக நீங்கள் கோர்ட்டு கடுமையாக உச்சநீதிமன்றம் மரியாதைக்குரிய பிஆர் கவாய் இதுவரை அமலாக்கத்துறை இப்படி மோசம் யாரும் கண்டிச்சதில்லை, நேர்மையற்ற துறைன்றாரு. நீங்கள் எல்லை மீறி நடக்குது. இதை விட அமலாக்கத்துறை கலைச்சிட்டு போயிடலாம் மோடி. அவருடைய அரசியல் சதி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு கூலிப்படை தான் அமலாக்கத்துறைன்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லுது. அப்ப இந்த அடிப்படையில் ஒரு அமலாக்கத்துறை எதுக்கு நடத்துறீங்க? அப்ப டாஸ்மாக்கு நாங்க போகல. இப்ப ரெண்டாவது நீங்க தேசிய கல்விக் கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்தினாதான் நாங்க பணம் கொடுப்போம் சொல்லி உயர்நீதிமன்றத்தில் இவங்க அபிடவிட் தாக்கல் பண்றாங்க மத்திய அரசு சார்பா. ஆனா முதல்வர் அவர்கள் இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாரு, அங்கேயும் டெல்லியிலேயே வெளிப்படையாக சொல்லிட்டாரு, நான் இது குறித்து தான் பேசியிருக்கிறேன், எங்களுக்கு நிதியை கொடுங்க, நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் நாங்கள் கையெழுத்து போட முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வேற என்ன பேச போறாங்க? நீங்க ஒரு கூட்டணி அமைக்கணும், தேர்தல் வருது அப்படின்னா கூட்டணி அமைக்கணும். ஏற்கனவே ஒரு கூட்டணி முடிச்சிட்டாங்க. இப்போ அதிமுக பாஜக இருக்கிற கூட்டத்தில் திமுக போய் சேரப்போதா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன காரணம்? இந்த மாதிரி வரிசையாக எந்தவித நெருக்கடியும் இல்ல, எந்த அழுத்தமும் இல்ல, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதாவை மென்மையா கையாள வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல. அதனை தாண்டி இன்றைக்கு முதலமைச்சர் பங்கு கொண்டதன் நோக்கம் என்ன? இல்ல, இது மென்மை இல்ல, அது தெளிவா பேசியிருக்கிறார். தெளிவா அவருடைய உரை வெளிப்படையா இருக்குது. இந்த மாதிரி முழுக்க முழுக்க என்னென்ன உரிமைகள் தேவைப்படுது நிதி காரணங்களுக்காக இன்னைக்கு அவர் பேசுனதுல ரொம்ப முக்கியம். அவரே சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதற்கு வழக்கு போட்டுதான் நாங்க அதை மீட்டெடுக்க வேண்டுமா? இதை விட நீங்க அழுத்தமா நெத்தியில் அடிச்சது மாதிரி யாரும் சொல்ல முடியாது. நான் அங்கே பேசுறாரு, ஏங்க நாங்க வழக்கு போட்டு தான் உங்ககிட்ட வாங்கணுமா? அங்க உரை தான் முக்கியம். நீங்க உரை அவர் சாஃப்டா பேசியிருக்கிறாரா, அவரை கூல் பண்ணி பேசுறாரா, அப்படி எதுவும் இருக்கா? பேச வேண்டிய பேச்ச நெருப்பு மாதிரி பேசியிருக்கிறாரு. உரை கரெக்டா இருந்திருக்கு. அப்ப நீங்க அது குறித்து என்ன இதுவரை இதுக்கு முன்னாடி 2021 மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிப்ரவரி 20 இதே நிதி ஆயோக்ல அவர் பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சுல கங்கை குறித்து பேசுறாரு, வைகை குறித்து பேசியிருக்கிறாரு, காவிரி இது நம்முடைய தாமிரபரணி குறித்து பேசியிருக்கிறாரு, அது வேணும்னு சொல்லி பேசுறாரு. 2021 அவர் பேசினார்ல,
கூட்டணியில் தானே இருந்தாங்க. என்னத்தை வந்து இவங்க நிதியை கழட்டி கொடுத்துட்டாங்க பாஜக? என்ன அதில் ஃபண்டை கொடுத்துருக்குறாங்க? வெட்டி கூட்டம். இந்த கூட்டம் முழுக்க பிரதமர்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அந்த அந்த இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். அவருடைய வந்த நீங்க வந்து கொஞ்சம் இருங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. என் கருத்தை நான் சொல்றேன். என் கருத்தை சொல்றேங்க. என்னங்க நான் கேட்ட கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. 2021 எடப்பாடி பழனிசாமி பேசார்ல, ஏங்க வெட்டி கூட்டம் ஏன்னா உங்களுக்கு கோவம் வருது. எங்களுக்கு நிதியை கொடுங்கன்னா நீங்க பேச மாட்டீங்க. கேட்டு சொல்லுங்க. நான் ரைட் உங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா நீங்க நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. திரு ஆசீர்வாதம் ஒரு நொடி போருங்க. அவர் பேசி முடிச்சிட்டோம். சரி, வெட்டி கூட்டம் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம் தான். இல்ல தயவு செய்து ஏன் சொல்றேன் பயனில்லாத கூட்டம் சொல்றீங்க நீங்க. அதுதான் கூட்டம் ஏன்னு சொல்லுங்க. நான் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 பிப்ரவரி 20 பேசும்போது என்னென்ன கோரிக்கை வச்சாருன்னு சொல்லி நான் சொல்றேன். அந்த கோரிக்கை நிறைவேற்றிட்டாரா? அப்ப வெட்டியா இல்லையா? நிறைவேற்றி இருந்தீங்கன்னா பயனுள்ளது. அப்ப பயனற்ற ஏங்க நீங்க ஒரு நாடு நீங்க வந்து முழுக்க இப்ப நடக்கிற இந்த ஆபரேஷன் ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்த இந்த ஆபரேஷன்ங்கிறது முழுமையாக தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத இல்ல நம்ம அப்படி போக இல்லங்க. அதனாலதான் நல்லெண்ணெய் தூதுக்குழு எல்லா நாடுகளுக்கும் அனுப்புறாரு. நான் வந்து இந்த கருத்தை வந்து வலிமையா சொல்றேன். அவங்க வந்து என்ன வேணாலும் சொல்லட்டும், தேச விரோதி கூட சொல்லட்டும். ஆனால் நான் மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அவர்கள் சொல்றாங்க, பாகிஸ்தான் மீது நாங்க போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க பாகிஸ்தான் தகவல் சொல்லிட்டோம் சொன்னாங்க. அப்ப யாரு தேச விரோதி? என்னுடைய கருத்து என்னன்னா, இது முழுக்க இன்னைக்கு நடந்தது வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து ஒன்னும் பயனற்ற ஒரு கூட்டமாக தான் நான் பார்க்கிறேன். இந்த பயனற்ற கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன்னுடைய கருத்தை வந்து மாநிலத்தின் கருத்தை வலிமையா சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறது மட்டும் நான் பார்க்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம்.